என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 187 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி 223 பாயிண்ட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அதனால நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் 24,500 வந்து நல்லா சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 24,537 இன்னைக்கு மார்க்கெட் 2 தடவை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 24,650 ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு வந்தாலும் கூட அதை செகண்ட் ஆஃப் பிரேக் பண்ணி 24,820 நியூ ஹையை வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான், டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நிஃப்டிக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 24,700 24,650 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் சரிங்களா. ஸோ அதுக்கும் மேல போனா 24,820 இன்னைக்கு வந்து ஏதாவது ரெசிஸ்டன்ஸ், அதுக்கும் மேல போனா 25,000 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்த ஹைக்கான ஒரு ட்ரிபிள் லெவல் பார்த்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்பலாம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட டைரக்ஷன்ல தான் இன்னைக்கும் போகும் சரிங்களா. அதனால ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து திரும்ப அந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும். பாயிண்ட் பை ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்க 24,600 670. ஸோ இந்த 650 வந்து 650 600 டு 650. ஸோ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் திரும்பும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலா இருக்கும் 650 600. இந்த லெவல் பாத்தீங்கன்னா இந்த ஹை இன்னைக்கு பிரேக் பண்ண இந்த ஹை வந்து நாளைக்கு இந்த லெவல் அவ்வளவு இந்த லெவல் ரெண்டு லெவல் ஏதோ ஒரு லெவல்ல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓவரால மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் கொடுத்துருக்கான் சரிங்களா. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி சைடு வேஸ் தான் இருக்கான். எந்த சைடு டைரக்ஷன் இப்ப வரைக்கும் தெரியல. அதனால ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 52,200 52,000 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், 52,700 53,000 ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால 52,500 வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவல் தான் இப்ப வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் தான் மேலே கிளியர் 52,750 பிரேக் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும். இல்லாட்டி இதே ஃபார்மேஷன் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சைடு வேஸ் தான் மார்க்கெட் இருக்கு. ட்ரெண்டுக்கு இன்னும் சேஞ்ச் ஆகல, அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகல ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகல. இப்போ வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைடு வேஸ் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம 24,500 கால் ஆப்ஷன் லெவல் சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் பாத்தீங்கன்னா 70 ரூபாய் 89 106 ரூபாய் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். 187 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு 70 ரூபாய் தான் வாங்கியிருக்கிறாங்க தெரியுங்களா. 70 ருபீஸ்ல வாங்கி அதே 187 பை செல் பண்ணிட்டு திருப்பியும் அதே 70 ருபீஸ்ல வாங்கி அந்த லெவலை பிரேக் பண்ணி ஹை கொடுத்துருக்காங்க தெரியுங்களா. நல்ல 350 ரூபாய்க்கு கொண்டு போயிருக்கான். இன்னைக்கு 70 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதனால வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்த லெவல்ஸ் மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் நிப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஸோ 25க்கு எடுத்துருக்கோம். 18 ஜூலை இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால 25க்கு எடுத்துருக்கோம். 25க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் 24,800 ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கு. 33 லட்சம் 32 லட்சம் ஓகேங்களா. ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கிறதால 24,800 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ங்கிறதுனால நம்ம 24,700க்கான கால் ஆப்ஷனும் 24,800க்கான கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 24,800 தாண்டினா அடுத்து 25,000 போவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதுதான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் நைட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்புவாங்க ஓகேங்களா. இல்ல ஒரு கேப் அப்ல கூட ஓப்பன் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. மார்க்கெட்டோட வேகம் இன்னைக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்பீடு அப்படியே ஃப்ளோ ஆனாலும் கூட ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. இருந்தாலும் மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு இறங்கிட்டு திரும்புவான். அந்த திரும்பும் போது பை பண்ணி நல்லா ப்ராஃபிட் பாத்துங்க. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா ட்ரேட் எடுக்காதீங்க ஓகேங்களா. ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா ட்ரேட் எடுக்காம இருந்தீங்கனாலே உங்களுக்கு லாஸ் ஆகிறது தவிர்க்கப்படும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த லெவல்ஸுக்கு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். என்எஸ்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா 24,800 பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 1,29,000 கான்ட்ராக்ட். இந்த பக்கம் பாருங்க 1,26,000. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,93 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25,000. அதுக்கப்புறம் எங்கேயும் பெருசா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ 25,000 போகும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
1.26 இப்ப இருக்கிற 24,800 புரியுங்களா? ஸோ அடுத்து 1.11 1.42 அதெல்லாம் பாருங்க 700 600லாம் அதிகப்படியான ஓப்பனர்ஸ் பாருங்க 1.91 எங்கன்னா 24,500ல இருக்குதுங்களா? 24,500ல தான் அதிகப்படியான ஓப்பனர்ஸ் இருக்கான் சரிங்களா? அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1,00,000 கான்டாக்ட் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ 700 600 நல்ல கூட சப்போர்ட் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா? அதுக்கும் கீழே போனது 24,500 போகும். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒப்பீனியன். அதை தாண்டினா மார்க்கெட் நல்லா ஃபர்தரா மேல எங்கேயுமே அதுக்கப்புறம் பாருங்க friends. அதுக்கப்புறம் 25,500 தான் ஃப்ரெண்ட்ஸ் 3,00,000 கான்டாக்ட் போட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ நல்லா அப்சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, புட் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து அடுத்த வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோடைய 24,700க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ அதுதான் ட்ரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ கால் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கு, புட் சைடு ட்ரெண்ட் இல்லை ஓகேங்களா? ஸோ அதுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 156 ரூபாயில 2 தடவை பை பண்ணிக்கிறேன் தெரியுங்களா? 156 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறேன் தெரியுங்களா? 156 ரூபாய்க்கு இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த 300 ரூபாயும் 300 ரூபாய் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஹை தெரியுங்களா? ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா 232 193 156 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் ஆர்மெண்ட்ஸ். மேபி மார்க்கெட் இந்த லெவல் வந்து 232 உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து திரும்பினா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. செவன்ல இதுக்கான ஒரு ஃபிப் லெவல் இந்த ஹை லோக்கா ஒரு ஃபிப் லெவல் எடுத்து நம்ம பார்த்து ரீட்ரேஸ்மெண்ட்னு கொடுத்தாலும் கூட எவ்வளவு தூரம் வரலாம்னு தெரியுதுங்களா? 230 பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டா பாருங்க. பாயிண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் 230 ரூபாய். ஸோ இந்த 230 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மார்க்கெட் இந்த 230 ரூபா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா எந்த டைம் வேணா கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிடைக்கும் போது நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுங்க. உங்க ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 212 தெரியுதுன்னா ஸோ 0.618. ஸோ அதுக்கு கீழே உங்க ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கு சரிங்களா? அதுக்கு கீழே உங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கங்க. ஸோ 200 ரூபா உங்க ஸ்டாப் லாஸ் இருக்கட்டும். 232 என்ட்ரி எடுக்கிறீங்க 30 பாயிண்ட் உங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் என்டர் ஆகும் ஓகேங்களா? ஸோ 300 நீங்க எய்ம் பண்ணலாம். ஸோ ஒரு 70 பாயிண்ட்டுக்கு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு அப் ட்ரெண்ட் இருக்கிறதா ஓகேங்களா? ஸோ 700க்கான கால் ஆப்ஷன் இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 800க்கான கால் ஆப்ஷன். ஸோ அந்த லெவலில் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு திரும்பலாம் அப்படின்னாலும் கூட இந்த லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு 120 ருபீஸ்ல அவங்க பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் மெத்ததுங்க. 183. ஸோ 183 வந்து இப்போ நல்லா சப்போர்ட்டா இருப்பான். அடுத்து 148 ஓகேங்களா? 120 இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 241 இன்னைக்கு வந்து ஹை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருப்பான். ஸோ மேபி நாளைக்கு கீழே வர்றா அப்படின்னா அந்த 183ல பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதான் வந்து 24,800க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ் ஓகேங்களா? ட்ரெண்டை பொறுத்து ஒன்று பொறுத்த ட்ரெண்டுக்கு போயிட்டு திரும்பிட்டு அதே ட்ரெண்ட் தான் போகுமே ஒழிய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா கீழே போயிடாது. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ணுங்க ஓகேங்களா? அதே மாதிரி நிப்டி 24,700க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரெண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. ட்ரெண்ட் கால் சைடு தான் இருக்கான், புட் சைடு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க தெரியுங்களா? மார்க்கெட் இன்னும் பாருங்க ஓவரால் ட்ரெண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? இன்னும் விழுந்துகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் அது அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். நமக்கு எந்த சைடு அப் ட்ரெண்ட்ல இருக்கோ பிரீமியம்ல அதுதான் அந்த சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த புட் சைடு பாருங்க ட்ரெண்ட் இல்ல, கால் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ அதனால நமக்கு அப் சைடு எந்த ட்ரெண்ட் போதோ அந்த ட்ரெண்ட் கூட டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ புட் சைடு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் சரிங்களா? அதனால அதுக்கான லெவல் தர நம்ம மார்க்கெட் ஓவரால் அப் ட்ரெண்ட்ல இருக்கான். நீங்க புட் சைடு எடுத்து லாஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா? ஸோ ஓப்பன்னஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து. ஸோ அடுத்த வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துலாம் சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த பாருங்க 24 ஜூலைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 82,500ல பாருங்க வெறும் 9 லட்சம் கான்ட்ராக்ட் தான் இருக்கிறான் தெரியுதுங்களா? ஸோ பெரிய அளவுல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டில இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால எந்த சைடு போவோம் அப்படிங்கிறது இப்பவும் கன்ஃபியூஸா தான் இருக்கு. ஒரு ட்ரெண்டுக்கு 52,500 தான் டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா? அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் 2 டைரக்ஷனும் போயிட்டு இருக்கேன் இப்போ சைடு வேஸ். அதனால மேலையும் போறான் கீழையும் போறான். நல்ல ஒரு ஸ்விங் இருக்குது. அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதுக்கான ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம் ஓகேங்களா? ஆப்ஷன் செயின்லயும் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும். மார்க் 52,600 இருக்கா, இது பாருங்க 28,000 கான்ட்ராக்ட் தான், இது பாருங்க 26,000 கான்ட்ராக்ட் இருக்குன்னா, அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையா இல்ல. எங்காச்சும் இருக்கான்னு பாருங்க. இப்ப வரைக்கும் லெவல் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி தான் செய்வாரு. எங்கேயுமே இப்போ கிட்டத்தட்ட 20,000 30,000 60,000 ஓப்பன் தான். ஸோ அதனால மார்ஜினும் 500 இருக்கிறாங்க. ஹெவி மார்ஜின். அதனாலதான் எந்த சைடுமே வந்து அவங்க என்ன பண்ணுங்கன்னா போட்டு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்ஜின் ஹையா இருக்கான். 500 ரூபாய் இருக்கிறதுனால மார்ஜின் ஹை. அதனால அவங்க வந்து போட்டு வைக்கல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன் போவான்னு இப்ப வரைக்கும் தெரியாது. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதனால மார்க்கெட் எந்த டைரக்ஷன் வேணா போகும். நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுத்துங்க. அதனால நம்ம 52,500க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் மட்டும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கான லெவல்ஸ் மட்டும் என்ன நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 482 இன்னைக்கு பாருங்க நல்ல சப்போர்ட் அங்கதான் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 592 531 480 எல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். இன்னைக்கு வந்து ஹை 710 தான் ஃப்ரெண்ட்ஸ் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தெரியுங்களா? ஒரு 4 டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இதான் ஃப்ரெண்ட்ஸ் 52,500க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். இதை வாட்ச் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 52,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னைக்கு லெவல் பாத்தீங்கன்னா 445 சப்போர்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 683 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு, ஸோ 445 ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கும் கீழே போனா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 513 579 683 எல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஓவராலா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓவராலா அப் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அப் ட்ரெண்ட், பேங்க் நிஃப்டி சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் ஹையா இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா எந்த டைரக்ஷன் மார்க்கெட் திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணிக்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் எப்படி ஆகுது, ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.